வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ், நான் உங்கள் ஹியூமன் என்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் என்ஜினியர் அக்ரிகல்ச்சரல் என்ஜினியரிங் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சீரியஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் அண்டு ட்ரைனிங் மேனேஜ்மெண்ட். இந்த யூனிட்லேருந்து டைரக்ட் எம்சிக்யூ கொஷின்ஸ், தியரி கொஷின்ஸ், ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் கொஷின்ஸ் அதிகமாக கேட்கப்படும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் வாட்டர்ஷெட் கான்செப்ட் ஈஸியாக புரியும், சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் மெத்தட்ஸ் தெரியும், ட்ரைனிங் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் கிளியர் ஆகும், டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிவைஸ் செய்யலாம். வாட்டர்ஷெட் என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பெய்யும் மழைநீர் அனைத்தும் ஒரே காமன் அவுட்லெட் அல்லது ஸ்ட்ரீமுக்கு செல்லும் நிலப்பரப்பு தான் வாட்டர்ஷெட். சிம்பிளாக சொல்லணும்னா ரெயின் வாட்டர் நேச்சுரலி கலெக்ட் ஆகும் ட்ரைனேஜ் ஏரியா. வாட்டர்ஷெட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, சாயில் எரோஷனை குறைக்கும், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் அதிகரிக்கும், கிராப் ப்ரொடக்டிவிட்டி உயர்த்தும், ட்ரவுட் இம்பேக்ட் குறைக்கும், வாட்டர் அவைலபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இந்த எக்ஸாமுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வாட்டர்ஷெட் இஸ் எ ஹைட்ராலஜிக்கல் யூனிட். இந்த வாட்டர்ஷெட் மேனேஜ்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா RSGILS அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் அப்படின்னா ரெயின் வாட்டர் கன்சர்வேஷன், எஸ் சாயில் கன்சர்வேஷன், ஜி கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், ஐ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன், மறுபடியும் எல் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் லைவ்லிஹுட் ஆஃப் ஃபார்மர்ஸ், எஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு. அதனால் சுருக்கமாக வந்து பார்த்திங்கன்னா RSGILS அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வாட்டர்ஷெட்டோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த வாட்டர்ஷெட்டோட கேரக்டரிஸ்டிக் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் பார்த்திங்கன்னா சைஸ், ஷேப், ஸ்லோப், ட்ரைனேஜ் பேட்டர்ன், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக். இந்த சைஸ் மூலிமா இது எப்படி பிரிக்கிறோன்னா லார்ஜ் வாட்டர் செட், ஸ்மால் வாட்டர் செட் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணலாம். ஷேப் மூலமாக சர்க்குலர், எலாங்கேட்டட் அப்படி வந்து பிரிக்கலாம். ஸ்லோப் மூலமாக ஸ்டீப் ஸ்லோப் அப்படின்னா மோர் ரன் ஆஃப் இருக்கும், ஜென்டில் ஸ்லோப்பாக இருந்ததுன்னா மோர் இன்ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ட்ரைனேஜ் பேட்டர்ன் அதை வச்சுட்டு டென்ட்ரிட்டிக், ரேடியல், பேரலல் அப்படின்னு வகைப்படுத்தலாம். இந்த வாட்டர்ஷெட்டோட டைப்ஸ் அது பேஸ்ட் ஆன் ஏரியாவை பொறுத்து இது என்னென்ன வகைகள் அப்படின்னு பார்க்கலாம். இதை நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இதை புக்கிலையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மினி வாட்டர்ஷெட் அப்படின்னா ஏரியா எவ்வளோ இருக்குன்னா 100லேருந்து 1000 ஹெக்டர் இருக்கணும். மைக்ரோ வாட்டர்ஷெட் அப்படின்னா 1000லேருந்து 10,000 ஹெக்டர் இருக்கணும். சப் வாட்டர்ஷெட் அப்படின்னா 10,000லேருந்து 50,000 ஹெக்டர் இருக்கணும். மேக்ரோ வாட்டர்ஷெட்னா லார்ஜ் ரிவர் பேசின் இருக்கணும். ஸோ இந்த யூனிட்டை வந்து நீங்கள் டெக்ஸ்ட் புக்லேயும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மினி வாட்டர்ஷெட்டு, மைக்ரோ வாட்டர்ஷெட் இதெல்லாம் கேட்கறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. டிஎன்பிஎஸ்சியோட இம்பார்ட்டன்ட் கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, விச் வாட்டர்ஷெட் இஸ் ஸ்மாலஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா மினி வாட்டர்ஷெட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் கேரிட் அவுட் இன் வாட்டர்ஷெட் ஏரியாஸ். அது சிம்பிளாக சொல்கிறேங்க. வாட்டர்ஷெட்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, வாட்டர்ஷெட்னால் ஒரு மழை பெய்யக்கூடிய இடத்துல ஒரு காமன் அவுட்லெட்டில் அந்த மழை நீர் சேகரித்து அது வெளியில் வந்து போகும், அதுதான் வாட்டர்ஷெட்னு சொல்கிறாங்க. இந்த வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துலேயே இருக்கலாம், இல்லை ஒரு ஏரியா வந்து இருக்கலாம், பிளாக் லெவலில் இருக்கலாம். என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஏரி, கண்மாய்கள், குளங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதனுடைய நீர்நிலைகளை எப்படி அதிகரிக்கலாம், பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஃபார்ம் பாண்ட் வந்து வெட்டலாமா, அது வாய்க்கால் ஏதாவது இருந்துச்சுன்னா தூர் வரலாமா, தூர்ந்து போயிடுச்சுன்னா அதை வந்து ஆழப்படுத்தலாமா, இந்த மாதிரி என்ன பண்ணால் இல்லை புதுசாக ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் வந்து உருவாக்குவாங்க, பெரிய ஒரு ஏரி மாதிரி வெட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதனுடைய அந்த ப்ரோக்ராம் தான் வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் மேலே பார்த்தீங்க வாட்டர்ஷெட்டோட அந்த எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இம்ப்ரூவ் ட்ரைனேஜ் வந்து குறையுது, ரன் ஆஃப் வந்து குறையுது, இந்த மாதிரி நிறையா அட்வான்டேஜ் இருக்குது, அதனால் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அது மீனிங் என்ன அப்படின்னா, வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி, அது ஒருங்கிணைந்த செயல்பாடுகள். எதுக்காக அப்படின்னா அந்த வாட்டர்ஷெட் ஏரியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த ஆக்டிவிட்டீஸில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுனா, அஃபாரஸ்டேஷன் அதாவது மரம் நடுதல், ஃபார்ம் பாண்டு சொன்ன மாதிரி ஃபார்ம் பாண்ட் வெட்டும் போது என்ன ஆகுனா கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும், வாட்டர் வந்து சேமிக்கலாம், வாட்டர் ஹார்வெஸ்டிங் நம்ம பண்ணலாம். செக் டேம்ஸ் உங்களுக்கு தெரியும், சாயில் எரோஷனை கம்மி பண்ணலாம், அந்த சாயில் செடிமெண்டேஷனை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். கான்டூர் பன்ஸ், ட்ரைனேஜ் லைன் ட்ரீட்மெண்ட், பேஷர் டெவலப்மெண்ட், இதெல்லாம் வந்து அந்த வாட்டர் டெவலப்மெண்ட்டோட ஒரு ஆக்டிவிட்டீஸ். கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா,
ஐடபிள்யூஎம்பி அதாவது இன்டகிரேட்டட் வாட்டர்ஷெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிஎம்கேஎஸ்ஒய், இதெல்லாம் ஒரு ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். பிஎம்கேஎஸ்ஒய்னா பிரைம் மினிஸ்டர் கிஷான் சிஞ்சாயி யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் காம்போனன்ட்டு இது பார்த்தோம். அது இன்டகிரேட்டட் வாட்டர்ஷெட் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா கம்பைனிங் லேண்ட், வாட்டர், வெஜிடேஷன் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் டுகெதர். இதனுடைய பயன்பாடுகள் பெனிஃபிட்ஸ் என்னென்னா பெட்டர் வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி, இன்க்ரீஸ்டு ஃபார்ம் இன்கம், ரிடியூஸ்ட் லேண்ட் டிகிரேடேஷன். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெக்னிக்ஸ், மழை நீரை எப்படிலாம் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ரூஃப் டாப் ஹார்வெஸ்டிங், சர்ஃபேஸ் ரன் ஆஃப் ஹார்வெஸ்டிங், ரீசார்ஜ் பிட்ஸ் அப்படின்ட்டு. இந்த ரூஃப் டாப் ஹார்வெஸ்டிங்னா பில்டிங் ரூஃப் வாட்டர் கலெக்டட் இன்டு ஸ்டோரேஜ் டேங்க். சர்ஃபேஸ் ரன் ஆஃப் ஹார்வெஸ்டிங்னா ரன் ஆஃப் ஸ்டோர்டு இன் பாண்ட்ஸ், அது குளங்களில் சேமிக்கிறது. ரீசார்ஜ் பிட்ஸ் அப்படின்னா வாட்டர் அலவுட் இன்ட்டு கிரவுண்ட் வாட்டர். இந்த ரீசார்ஜ் சாஃப்ட் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை இதுக்கு மேலே வந்து டிபார்ட்மெண்ட் தான் கேள்விப்படலாம். ரீசார்ஜ் என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்னதாக ஒரு 30 அடி இல்லை 20 அடிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா குழியை தோண்டி அதில் இந்த பைப்பெல்லாம் வச்சுட்டு அதுக்கு அந்த வாட்டர் ரீசார்ஜ் ஆகிறதுக்காக சுற்றி ஜல்லி எல்லாம் அதை போட்டு வைப்பாங்க. அப்போ மழை நீர் வரும்போது என்னென்னா கிரவுண்ட் வாட்டரில் குள்ளே நல்லா ஆழமாக இறங்கி கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும். அதுக்கு சின்ன அங்கங்கே அந்த பிட்டெல்லாம் வெட்டுவாங்க. இது வந்து ரீசார்ஜ் சாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வாட்டர் அவைலபிலிட்டி டியூரிங் சம்மர், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், ரிடியூஸ்டு வாட்டர் ஸ்கேர்சிட்டி. நெக்ஸ்ட்டு சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் மெஷர்ஸ். இது லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம். சாயில் கன்சர்வேஷனில் அக்ரானாமிக் மெஷர்ஸ், என்ஜினியரிங் மெஷர்ஸ், வெஜிடேட்டிவ் மெஷர்ஸ். இந்த அக்ரானாமிக் மெஷர்ஸில் பார்த்திங்கன்னா கான்டூர் ஃபார்மிங், ஸ்ட்ரிப் கிராப்பிங், மல்ச்சிங். என்ஜினியரிங் மெஷர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா பண்டிங் பண்ணுவாங்க, டெரஸிங், செக் டேம்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. வெஜிடேட்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னா கிராஸ் கவர், அது புல்லை வளர்த்துறது. புல்லெல்லாம் வளர்த்தும் போது என்ன ஆகுனா சாயில் நல்லா பிடிச்சி வச்சுக்கும். ரன் ஆஃப் வந்து அந்த ரன் ஆஃப் போது சாயில் வந்து எரோஷன் ஆகிறது கண்ட்ரோல் ஆகும். ட்ரீ பிளான்டேஷன், ஸோ மரம் நடுதல், இதெல்லாம் வந்து வெஜிடேட்டிவ் மெஷர்ஸ். கான்டூர் பண்டிங் அண்ட் டெரஸிங் அப்படின்னா என்னென்னா கான்டூர் பண்ட் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்டட் அலாங் கான்டூர் லைன்ஸ் டு ரிடியூஸ் ரன் ஆஃப். இதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னா ரிடியூசஸ் சாயில் எரோஷன், கன்சர்வ்ஸ் மாய்ஸ்சர். டெரஸிங் அப்படிங்கிறது ஸ்டெப்டு ஃபீல்டு கிரியேட்டட் இன் ஹில்லி ரீஜியன், டைப்ஸ் பெஞ்ச் டெரஸ், ப்ராட் பேஸ் டெரஸ். நெக்ஸ்ட் பார்த்தா செக் டேம்ஸ் அண்ட் ஃபார்ம் பாண்ட்ஸ். இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லையும் பார்த்தோம். செக் டேம்ஸுங்கிறது ஸ்மால் பேரியர் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் ட்ரைனேஜ் சேனல்ஸ். இந்த செக் டேம்லாம் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் வந்து ஒரு அந்த டோப்போகிராஃபிலாம் பார்க்கணும், எவ்வளோ ஸ்லோப் இருக்குது அந்த ஏரியாவில். இங்கே வந்து நம்ம ஒரு செக் டேம் நீங்கள் புக்கில் படிச்சிருப்பீங்க, ஒரு செக் டேமுக்கு இன்னொரு செக் டேமுக்கு எவ்வளோ வந்து ஸ்லோப் இருக்கணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்மால் பேரியர் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் ட்ரைனேஜ் சேனல் அதான் செக் டேம். இதனுடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரிடியூஸ் ரன் ஆஃப் வெலாசிட்டி, இன்க்ரீஸ் இன்ஃபில்ட்ரேஷன், ரீசார்ஜ் கிரவுண்ட் வாட்டர். ஃபார்ம் பாண்டு, பண்ணை குட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் ஊர்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். வயல்வெளிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி அவருடைய வயலில் சின்னதாக குழி ஒரு 30க்கு 30, 40க்கு 20 இந்த மாதிரி ஒரு 2 மீட்டர் ஆழத்தில் குழி வந்து வெட்டி வைப்பாங்க. அது வந்து பண்ணை குட்டைன்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா வாட்டர் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர் இன் ஃபார்ம்ஸு. ஒரு ஃபார்ம் வயலுக்குள்ளே வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஒரு மேட்டு பகுதியான காடு இருக்குது, அங்கே வந்து தண்ணி வந்து அதிகமாக தட்டுப்பாடு இருக்குன்னா இந்த குளம் வெட்டி வைக்கும்போது மழை வரும்போது நாங்கள் அந்த குளம் வந்து நிரம்பிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக தண்ணி இல்லாத போது அந்த குளத்துலேருந்து நம்ம மோட்டர் வச்சு தண்ணி வந்து அடிச்சிக்கலாம் வயலுக்கு. ஒரு குறிப்பிட்ட தண்ணி இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும்னா கொஞ்சம் மீன் கூட சில பேர் வளர்ப்பாங்க, அது வந்து கொஞ்சம் ஃபிஷ் வளர்க்குறதுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. இதனுடைய பயன்பாடுகள் பார்த்தீங்கன்னா யூசஸ் இரிகேஷன், ஃபிஷ் கல்ச்சர், ப்ரொடெக்டிவ் இரிகேஷன். நெக்ஸ்ட்டு அஃபாரஸ்டேஷன் அண்ட் வெஜிடேட்டிவ் மெஷர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அஃபாரஸ்டேஷன்னா பிளான்டிங் ட்ரீஸ் இன் பேரன் லேண்ட்ஸ். பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிவெண்ட் சாயில் எரோஷன், இம்ப்ரூவ் ரெயின்ஃபால் இன்ஃபில்ட்ரேஷன், இம்ப்ரூவ் பயோடைவர்சிட்டி. வெஜிடேட்டிவ் பேரியர்ஸ், வெட்டிவேர் கிராஸ், நேப்பியர் கிராஸ். வெட்டிவேர்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வெட்டி வேறு வாசம் அப்படிலாம் பாட்டு கூட வரும். ஸோ அந்த வெட்டி வேறு, அதுக்கப்புறம் நேப்பியர் கிராவை, இந்த இதெல்லாம் நீங்கள் வளர்க்கும் போது என்ன ஆகுனா அது சாயல் இந்த தண்ணியை நல்லா இழுத்து தக்க வச்சுக்கும், அதே மாதிரி அந்த மண்ணரிப்பையும் தடுக்கும், இது மாதிரி சொல்லுவாங்க. பார்ட்டிசிபேட்டரி வாட்டர்ஷெட் அப்ரோச் அப்படின்னா இதனுடைய மீனிங் என்னென்னா லோக்கல் பீப்புள் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் இன் வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட். இங்கே நீங்கள் கேட்கலாம், கவர்மெண்ட் வந்து ப்ராஜெக்ட்லாம் பண்ணுது, இந்த பார்ட்டிசிபேட்டரி வாட்டர்ஷெட் அப்ரோச்சில் ஏன் லோக்கல் பீப்புளை வந்து ஆக்டிவிட்டாக நம்ம ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படின்னா
இப்போ நீங்கள் எங்கள் ஊரில் ஒரு ஃபார்மர் ஃபீல்டில் வந்து ஒரு பண்ணைக்கொட்டை வெட்டிட்டீங்க. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாய்க்கால் தூர்வா இருக்கிறீங்க, குளம் வந்து தூர்வா இருக்கிறீங்க, இல்லை புதுசாக வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பேசிக் நாலேஜ் இருக்கணும். இந்த நீர்நிலைகளை நம்ம எப்படி பராமரிக்கணும், எப்படி பாதுகாக்கணும், இதை வந்து நம்ம எப்படி வயலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இதில் எப்படி நீங்கள் ஃபிஷ் வந்து வளர்த்தலாம், இதை எப்படி கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகுனா அங்கே ஏரி குளங்கள்லாம் இருந்ததுன்னா அது வந்து அந்த கிணறு இதெல்லாம் இருந்ததுன்னா ரீசார்ஜ் வந்து தண்ணி ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து தெரியணும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் மூலிமா லோக்கல் பீப்புள் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் இன் வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட். அதுக்கு வந்து பார்ட்டிசிபேட்டரி வாட்டர் ஷெட் அப்ரோச்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஸ்டாக் ஹோல்டர்ஸ்னால் என்ன, பங்குதாரர்கள். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க, ஒரு பாலிசி பண்ணுறீங்கன்னா ஸ்டாக் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த வாட்டர் ஷெட் அப்ரோச்சில் இந்த லோக்கல் பீப்புளெலாம் இன்வால்வ் பண்ணும்போது இவங்க யாரெல்லாம் ஸ்டாக் ஹோல்டர்ஸாக இருக்காங்கன்னா ஃபார்மர்ஸ், என்ஜிஓஸ், அது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், எஸ்ஹெச்ஜிஎஸ் அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அவங்களாம் வந்து ஸ்டாக் ஹோல்டர்ஸாக இருக்காங்க. இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பெட்டர் மெயின்டெனன்ஸ். ஸோ இப்போ கவர்மெண்ட்டு வந்து போய் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க, ஒரு வாட்டர் ஷெட்டை வந்து ஒரு ஃபார்ம் பாண்ட் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ அந்த லோக்கல் பீப்புள் வந்து நம்ம ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த நாலேஜ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ பெட்டர் மெயின்டெனன்ஸ், கம்யூனிட்டி ஓவர்ஷிப், ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து அதை நம்ம வந்து அதை பண்ணுறோம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு, இப்போ என்ன பண்ண அவங்களே சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணைக்குட்டி தூர்வாரதோ இல்லை வாய்க்கால் இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்துறது தூர்வாரலாம் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த இல்லை நம்மகிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு எப்படி அதை பராமரிக்கணும்னு தெரியறதுனால அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து இருக்கும். ரோல் ஆஃப் வாட்டர் ஷெட் இன் ட்ரவுட் மேனேஜ்மெண்ட், அதாவது வறட்சி காலங்களில் வந்து எப்படி இந்த வாட்டர் ஷெட் எப்படி என்ன ரோல் பண்ணுது அப்படின்னா என்ன அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், கன்சர்வ்ஸ் வாட்டர், இம்ப்ரூவ்ஸ் கிரவுண்ட் வாட்டர், ப்ரொவைட்ஸ் இரிகேஷன் டூரிங் ட்ரை பீரியட்ஸ். இதனுடைய ரிசல்ட் வந்து கிராப் ஃபெயிலியர் ரெடியூஸ்டு. ஸோ கிராப் ஃபெயிலியர் ஆகிறது வந்து ரெடியூஸ் ஆகும் இந்த வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுனால. வாட்டர் ஷெட் பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டெப்ஸ் பார்க்கலாம், ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. சர்வே அண்டு டேட்டா கலெக்ஷன், போய் நம்ம ஃபீல்டு வந்து சர்வே பண்ணணும், டேட்டாலாம் எடுக்கணும். ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன், அந்த ஏரியாவில் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, ஏன்னா சில ஏரியாவில் பார்த்து உப்பு தண்ணியாக இருக்கலாம், இல்லை மண் சரியில்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன், மானிட்டரிங், எவால்யூஷன். என்னுடைய டூல்ஸ் என்ன அப்படின்னா ஜிஐஎஸ் அதாவது ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் அந்த ஜிஎஸ் வச்சு அதை நீங்கள் பண்ணலாம். ரிமோட் சென்சிங், ஜிபிஎஸ், இதன் மூலிமா அந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து வாட்டர் ஷெட் வந்து நீர்நிலை வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த ப்ராசஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். மானிட்டரிங் அண்ட் எவால்யூஷன், அது இந்த மானிட்டரிங்னா என்னென்னா ரெகுலர் அப்சர்வேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டீஸ். இப்போ இந்த ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுறோம், இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு ஊரில் கொடுக்க மாட்டாங்க, ஒரு நிறைய டிஸ்ட்ரிக்டில் கொடுப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக்ஸ் வந்து இருக்கும், அதுக்கு நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து கொடுப்பாங்க அது பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கிராமத்துக்குள்ளே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குழு மாதிரி அமைச்சு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்மானம் மாதிரி வாங்குவாங்க, எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இதில் பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழு வந்து அந்த தீர்மானத்தில் சைன்லாம் பண்ண மாட்டி தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். இது வந்து ஒரு லார்ஜ் பெரிய விஷயமாக நடக்கும், ஒரு ஸ்டேட் ஃபுல்லாக வந்து இது நடக்கும். அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸோ அதனால் மானிட்டரிங், ரெகுலர் மானிட்டர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ரெகுலர் அப்சர்வேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டீஸ், அதான் அதை மானிட்டர் பண்ணியே தீரணும். எவாலுவேஷன் அப்படின்னா செக்கிங் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா இது சக்ஸஸ் ஆகிருக்கா, எப்படி சக்ஸஸ் பண்ணலான்னா இந்த ப்ராஜெக்ட் மூலிமா அங்கே வந்து ஏதாவது கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகிருக்கா, பக்கத்தில் வந்து ஏதாவது போரு கிணறு இருந்ததுன்னா தண்ணி வந்து ஊறி இருக்கா, இல்லை கிராப் வந்து முன்னாடி விட இப்போ அதிகமான வளர்ந்துருக்கா, ட்ரவுட் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி வந்து ஃபார்மர் வந்து போன தடவை இவ்வளோ ஈல்டு எடுத்தாங்க, இந்த தடவை எவ்வளோ ஈல்டு எடுத்தாங்க, போன முறை எவ்வளோ ஏரியா வந்து கல்டிவேட் பண்ணாங்க, இந்த முறை எவ்வளோ ஏரியா கல்டிவேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அந்த செக்கிங் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன், அது முடிஞ்ச வாட்டி அந்த சக்ஸஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. இண்டிகேட்டர்ஸ், கிராப் ஈல்டு இன்க்ரீஸ், அதாவது கிராப்போட ஈல்டு அதிகமாக இருக்கா, கிரவுண்ட் வாட்டர் ரைஸ் ஆகிருக்கான்னு பார்ப்பாங்க. ரிடக்ஷன் இன் சாயில் எரோஷன், மண் அரிப்பு தடுக்கப்பட்டிருக்கா அதையும் பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து இண்டிகேட்டர்ஸ். வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் என்னென்னு பார்ப்போம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஸோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகுது, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் ஆகுது. ஸோ நம்ம அந்த இன்ஜினியர்ஸ் வந்து இங்கே இருப்போம். நபார்டு பேங்க், ஏன்னா நபார்ட்னா உங்களுக்கு தெரியும், நேஷனல் அக்ரிகல்ச்சர் பேங்க், நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து நிறையா ஃபண்டு கொடுப்பாங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஜிஓஸ், சில என்ஜிஓஸும் வந்து ஃபண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஏஜென்சிஸ். டிஎன்பிசி பாயிண்டில் பார்த்தோன்னா நபார்டு பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் வாட்டர் ஷெட் ஃபண்டிங். நான்
கடந்த நீங்கள் டிபார்ட்மெண்ட்டு வந்தீங்கன்னா தெரியும், 2019 பார்த்தீங்கன்னா 2022 வரைக்கும் ஒரு 100 கோடி ரூபா ஃபண்டு கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 10,000 பண்ணைக்குட்டிகள் மேலே வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் மூலிமா நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நபார்டு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வகிக்குது ஃபண்ட் பண்ணுறதுல. ட்ரைனிங் மேனேஜ்மெண்ட் மீனிங். ட்ரைனிங் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா, டெஃபினேஷன் சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் நாலேஜ் அண்ட் ஸ்கில். இப்போ கிராம மக்கள்லாம் இருக்காங்க, இல்லை அங்கே இருக்கிற என்ஜினியர்ஸ் இருக்காங்க, இதில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் ப்ராப்பரான அந்த ட்ரைனிங் கொடுத்தா தான் அவங்க அதை பற்றி நாலேஜ் வந்து அதிகரிக்கும். ஸோ நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்தால் தான் அந்த வாட்டர் ஷெட்டை பற்றி டெவலப் பண்ணுறது, அதை மெயின்டைன் பண்ணுறது, அதை க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் நல்லா பண்ண முடியும். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், ஃபார்மர் அவேர்னஸ். அதாவது ட்ரைனிங் மேனேஜ்மெண்ட். ட்ரைனிங் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபார்மருக்கும் கொடுப்பாங்க, அங்கே இருக்கிற என்ஜினியர்ஸ்க்கும் கொடுப்பாங்க. ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காகவும் ஃபார்மர்ஸ்க்கு அவேர்னஸ் உருவாக்குறதுக்காகவும் பண்ணுவாங்க. டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். என்னென்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணுவாங்க அப்படின்னா, ஆன் கேம்பஸ் ட்ரைனிங் கண்டக்டட் இன் இன்ஸ்டிடியூஷன், ஆஃப் கேம்பஸ் ட்ரைனிங் கண்டக்டட் இன் வில்லேஜஸ், டெமான்ஸ்ட்ரேஷன் ட்ரைனிங், ப்ராக்டிக்கல் ஃபீல்ட் ட்ரைனிங், ஆன்லைன் ட்ரைனிங், டிஜிட்டல் லேர்னிங். இது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஃபார்மருக்கும் சரி அந்த இன்ஜினியரிங் சரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கூப்பிட்டு போய் வாட்டர் ஷெட் எப்படி இருக்கணும், இது வேறு டிஸ்ட்ரிக்டில் எதாவது பண்ணியிருக்காங்களா, வேறு இடங்களில் எதாவது பண்ணியிருக்காங்களா, வேறு என்ஜிஓ இன்ஸ்டியூட் எதாவது பண்ணுறாங்களா, அவங்களாம் நேரடியாக கூப்பிட்டு போய் காட்டி இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஊரில் வந்து இந்த வாட்டர் ஷெட்டை வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும், அது இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ தான் அது வந்து ஒரு நல்ல அவங்களாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாள் சஸ்டைனபிளாக அதை மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், அவங்களும் வந்து அதை பயனடைவாங்க. அதுக்காக தான் இந்த வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் இதெல்லாம் பண்ணுறாங்க, ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. பிளானிங் அண்ட் ஆர்கனைசிங் ட்ரைனிங். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நீட் அசஸ்மெண்ட்டு, செட் அப்ஜெக்டிவ்ஸ், ப்ரிப்பேர் ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ், அரேஞ்ச் ரிசோர்ஸஸ், கண்டக்ட் ட்ரைனிங், எவால்யூஷன். இது நம்ம வாட்டர் ஷெட்டுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே நீங்கள் ஒரு ட்ரைனிங்கை பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கணும். இதுக்கு அதாவது ட்ரைனிங் வரதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க, இல்லை அந்த ட்ரைனிங் நடந்திருக்கிறப்ப எந்த மாதிரிலாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு அசஸ்மெண்ட் வந்து வேணும். அது ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் வந்து செட் பண்ணணும். ட்ரைனிங் கொடுக்குற மூலிமா என்ன வந்து நடக்கணும், எது வந்து ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணுறது, ரிசோர்ஸ் பர்சன் வந்து அரேஞ்ச் பண்ணணும், நம்ம அப்புறம் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறது, லாஸ்ட்டாக எவால்யூஷன். இதெல்லாம் நீங்கள் ட்ரைனிங் பற்றி ஏதாவது நீங்கள் ட்ரைனிங்லாம் போனீங்க அப்படின்னா இந்த எவால்யூஷன் அசஸ்மெண்ட் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் மெத்தட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னிக்யூஸ். மெத்தட்ஸ் பண்ணால் லெக்சர், குரூப் டிஸ்கஷன், டெமான்ஸ்ட்ரேஷன், ஒர்க் ஷாப், ஃபீல்டு விசிட். கம்யூனிகேஷன் டைப்ஸ் வெர்பல், நான்-வெர்பல், ஆடியோ, விஷுவல் கம்யூனிகேஷன். ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் இன் ட்ரைனிங். அதில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் பிபிடி, சார்ட்ஸு, போஸ்டர்ஸ், வீடியோஸ், மாடல்ஸ், ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இதனுடைய அட்வான்டேஜஸ் என்னென்னா ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங், பெட்டர் மெமரி ரிட்டென்ஷன். ஃபார்மர் ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ். எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா ஃபீல்டு டெமான்ஸ்ட்ரேஷன், கிஷான் மேளா, அவேர்னஸ் கேம்பஸ், ஃபார்ம் விசிட்ஸ், இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் ஃபார்மர் ட்ரைனிங்க்கு. அது எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ்க்காக. இதனுடைய கோல் எதுக்காக இதை பண்ணுறோம், என்ன அச்சீவ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் லேப் டு லேண்டு, ஃப்ரம் லேப் டு லேண்டு. ஒரு தொழில்நுட்பம் வந்து லேப்லேயே இருக்குது, அது லேண்டுக்கு போகணும் இல்லையா, வயலுக்கு போகணும் இல்லையா, அதுக்காக இந்த ட்ரைனிங்லாம் சொல்லி ஃபார்மருக்கு வந்து அதை நம்ம சொல்லி கொடுத்து அந்த டெக்னாலஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் த்ரூ ட்ரைனிங். இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ட்ரைனிங் வந்து எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஸ்டார்ட் அக்ரி பிஸ்னஸ், இம்ப்ரூவ் இன்கம், கிரியேட் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட். எக்ஸாம்பிள், அவங்க இதை கற்றுக்கிட்டு மஷ்ரூம் கல்டிவேஷன் பண்ணலாம், டைரி ஃபார்மிங் பண்ணலாம், வேல்யூ அடிஷன் பண்ணலாம். எவால்யூஷன் ஆஃப் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். பர்பஸ் செக் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ட்ரைனிங். இப்போ கவர்மெண்ட் வந்து ஃபண்டு கொடுக்குது, ஃபார்மருக்கு இது மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனிங் முடிச்ச வாட்டி அவங்க என்ன மாதிரி அதை தெரிஞ்சிருக்காங்க, அது எஃபெக்டிவாக இருந்திருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கான்னு வந்து எவால்யூஷன் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து எவால்யூஷன் ஆஃப் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு எதுக்குன்னா செக் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ட்ரைனிங். எவால்யூஷன் மெத்தட்ஸ் எப்படிலாம் எவால்யூஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ், அது ஃபார்மர்ட்டு ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுத்து நம்ம ஃபில்அப் பண்ணி அதை வாங்கியிருக்கணும். இன்டர்வியூஸ், ஃபார்மர்ஸ் வந்து கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணி பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் அப்சர்வேஷன், அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்சர்வ் பண்ணுறது. வாட்டர் ஷெட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ். லாஸ்ட்டாக வந்து சக்ஸஸ் ஸ்டோரிலாம் பண்ணலாம். சப்போஸ் ஒரு நம்ம ஊரில் ஏதாவது ஒரு ஃபார்மர் இருக்கார் அப்படின்னா, அவங்க வந்து இன்க்ரீஸ்டு கிரவுண்ட் வாட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, சாயில் எரோஷன் ரெடியூஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ் ஸ்டோரி இருந்தால் எழுதி நம்ம வந்து கொடுக்கலாம். அந்த அமைப்பு யார் நம்ம ஃபண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்காக.
ஃபார் எக்ஸாம்பிள் நபார்டு ஃபண்ட் பண்ணுது, இல்லை ஸ்டேட் வாட்டர் ஷெட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, தாவ் சொல்லிட்டு அவங்க நம்ம கொடுக்கலாம். டெல்லியிலேருந்து ஃபண்டு பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அப்புறம் சில ஃபார்மர் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கன்சர்வேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம், வில்லேஜ் வந்து டெவலப்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சில சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கலாம். அப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம் பாண்ட் பண்ணியிருப்பாங்க, செக் டேம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், குடிமராமத்து பணி ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும். பார்த்திங்கன்னா நிறைய ஏரி கம்மா இதெல்லாம் வந்து இந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்லாம் தூர்வாரி இருப்பாங்க. அதெல்லாம் கூடி மராமரத்து பணின்னு சொல்லுவாங்க. மலைக்கு முன்னாடி மராமரத்து பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ஆழமாக கொஞ்சம் அந்த சில்ட்டாக இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆழப்படுத்தினா மழைநீர் வந்து அதிகமாக சேமிக்க முடியும். அது மூலம் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும். நிறைய பயன்பாடுகள் அதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் மராமரத்து பணின்னு சொல்லுவாங்க. சில இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூஸ் பார்க்கலாம். இது வந்து ஒரு மாடலுக்காக தான் சொல்கிறேன். வாட்டர் ஷெட் இஸ் மெயின்லி ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்டு கீழே கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங், வாட்டர் ட்ரைனேஜ் ஏரியா, சீட் ப்ரொடக்ஷன், டைரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஆன்சர் இருக்குது. சரியான ஆன்சர் வாட்டர் ட்ரைனேஜ் ஏரியா. அதாவது வாட்டர் ஷெட் இஸ் மெயின்லி ரிலேட்டட் டு வாட்டர் ட்ரைனேஜ் ஏரியா. அதான். அடுத்து பார்த்தீங்கன்னா கான்டூர் பன்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் அப்படின்னு கொடுத்து டேஷ்னு கொடுக்குறாங்க. என்னென்ன ஆன்சர்னா அக்ராஸ் ஸ்லோப், அலாங் கான்டூர் லைன்ஸ், அக்ராஸ் ரிவர்ஸ், நியர் ரோட்ஸ். அண்ட் சரியான ஆன்சர் அலாங் கான்டூர் லைன்ஸ். அதாவது கான்டூர் பன்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் அலாங் கான்டூர் லைன்ஸ். அதான். அடுத்து ஒரு எம்சிக்கு பார்ப்போம். விச் ஸ்ட்ரக்சர் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ்? கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு எந்த ஸ்ட்ரக்சர் வந்து மெயினாக யூஸ் ஆகுதுன்னா செக் டேம், டிராக்டர், த்ரெஷர், ஸ்ப்ரேயர் அப்படின்னு ஆன்சர் கொடுக்குறாங்க. இது சரியான ஆன்சர் செக் டேம். ஐடபிள்யூஎம்பி அதாவது இன்டகிரேட்டட் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எதை குறிக்குது அப்படின்னா இங்கே ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்க. இன்டகிரேட்டட் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம், இந்தியன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம், இரிகேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிளான், இன்டகிரேட்டட் வாட்டர் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம்னு இருக்குது. சரியான ஆன்சர் ஐடபிள்யூஎம்பினா இன்டகிரேட்டட் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். ஒரு குயிக் ரிவிஷன் பார்க்கலாம். வாட்டர் ஷெட் அப்படின்னா ஹைட்ராலஜிக்கல் யூனிட், பண்டிங் அப்படின்னா சாயில் கன்சர்வேஷன், செக் டேம் எதுக்கு கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுறது, டெரஸிங் எதுக்கு பண்ணுறோம் ஹில் ஸ்லோப் மேனேஜ்மெண்ட்டு, அஃபாரஸ்டேஷன் எதுக்கு சாயில் எரோஷன் கண்ட்ரோல், மரம் நடுதல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எதுக்கு ட்ரீ பிளான்டேஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எரோஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, ட்ரைனிங் எதுக்கு கொடுக்குன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட். நண்பர்களே, வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் என்பது எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் மிகவும் முக்கியமான டாபிக். இந்த சாப்டர் கிளியராக புரிந்தால் டிஎன்பிஎஸ்சி ஏஐ எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் பெறலாம். டிபார்ட்மெண்ட் ப்ராக்டிக்கல் ஒர்க் ஈஸியாக ஹேண்டில் செய்யலாம். டெய்லி ரிவிஷன் ப்ளஸ் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் ப்ளஸ் கான்செப்ட் கிளாரிட்டி இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். கன்சிஸ்டன்சி தான் உங்கள் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்து. ஆல் தி பெஸ்ட் ஃபியூச்சர் அசிஸ்டன்ட் என்ஜினியர்ஸ். இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.